இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான ராகி அடையை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ மெலிசாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி மெலிசாக செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 4 இன்க்ரீடியண்ட்டை வச்சு சூப்பரான ஒரு டின்னர் ரெசிப்பியோ இல்லை ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாவோ கூட வச்சுக்கலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன் போட்டுருங்க. கடுகு பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஒரே ஒரு மிளகாயை நல்லா சின்ன சின்னதாக புட்டு போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாயை நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு மெலிசாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த அளவு பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணியிருக்கேன். கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். நாம் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா 1 கப் அளவு ராகி மாவுக்கு இந்த குவான்டிட்டி சரியாக இருக்கும். நீங்கள் அதிகமாக எடுத்திங்கன்னா 2 வெங்காயம் வச்சுக்கணும். அந்த மாதிரி கூட்டிக்கிட்டே போகணும். நான் ரொம்ப குறைஞ்ச குவான்டிட்டியாக செஞ்சுருக்கேன். இப்போது வெங்காயம் நல்ல கண்ணாடி பதம் வந்துருச்சு. இந்த டைமில் 1 கப் அளவு முருங்கைக்கீரை நல்லா வாஷ் பண்ணி நல்லா உலர்த்தி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு 1 நிமிஷம் வதக்கினா போதும். ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை. இந்த டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கறதுக்காக இந்த ஸ்டெப் நம்ம செய்கிறோம். உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பச்சை மாவில் அப்படியேவும் போட்டு செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்டெப் நம்ம செய்கிறோம். இது நல்லா வதங்கிருச்சு. இது அப்படியே ஆறட்டும். கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா இதில் மாவை மிக்ஸ் பண்ணிடலாம். 1 கப் அளவு ராகி மாவு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது தண்ணியை மெதுவாக தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்ந்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சேர்த்துக்கோங்க. முதல்ல நம்ம கைகளால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் 1 கப்பு ராகி மாவு இருந்தால் சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ். இது ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறது ரொம்ப சுலபந்தான். இது போதும். இப்போ நம்ம கைகளால் நம்ம தண்ணியை நனைச்சிட்டு எடுத்துக்கலாம். இதை அப்படியே டைரெக்டாக போட்டு தட்டுறதா இருந்தாலும் தட்டலாம். ஆனால் நான் ஒரு ஈர துணியில் தட்டுறேன். அப்படி தட்டும்போது நமக்கு போடுறது ரொம்ப சுலபமாக இருக்கும். தட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது கையில் பட்டுச்சுன்னா ஒட்டுச்சுன்னா நீங்கள் லைட்டாக கையில் தண்ணியை தொட்டுட்டு தட்டிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஈர துணியில் தட்டும்போது விரிஞ்சு விழாமல் முழுசாக நமக்கு அப்படியே கிடைக்கும். எடுத்து போடுறதும் ரொம்ப ஈஸி. நம்ம இந்த மாதிரி நல்லா எந்த அளவுக்கு மெலிசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக தட்டிக்கோங்க. இப்போது தோசைக்கல்லில் எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 கைகளால் அந்த துணியும் அடையும் மெதுவாக அப்படியே எடுத்துகிட்டு இது மேலே போட்டுடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சுலபமாக வருதுன்னு பாருங்கள். அவ்வளோதான். ஸ்லோவில் வச்சு செய்யணும். அப்போ தான் நல்லா செவந்து வரும்போது அது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். மீடியம் டு லோவில் வச்சு செய்யுங்க. இப்போது நம்ம திருப்பி போட்டுட்டோம் பாருங்கள். திருப்பி போட்டு 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. அவ்வளோதான். சூப்பரான ராகி அடை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொன்றையும் போட்டு காட்டுறேன் பாருங்கள். சூப்பரான ராகி அடை செஞ்சிட்டோம். 1 கப் அளவு ராகி மாவில் 3 அடை நமக்கு கிடச்சிருக்கு. இதை தாராளமாக ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு மெலிசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அந்தளவுக்கு சூப்பராக டேஸ்ட் இருக்குது. நல்லா செவந்து வரணும். ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. அதனால தான் நம்ம லோ டு மீடியமில் வைக்க சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி செஞ்சால் தான் இதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்.
இது ரொம்ப சத்தானதும் கூட. நம்ம ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு எப்பயும் ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு மெலிசாக இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியான இந்த ஸ்நாக்ஸை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.